Hello friends, welcome back to Tech for Time Tamil channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்க்கு காம்படிட்டராக கூகுள் தரப்பு வந்து ஆலோ அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணப்பட்டது. அந்த ஆப் வந்து இப்போ வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். வாட்ஸ்அப்பில் இல்லாத ஃபீச்சர் கூட அந்த ஆப்பில் கொண்டு வந்தாங்க. அப்படி இருந்தும் இது ஏன் ஃபெயில் ஆச்சு, இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்குறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அது என்னென்ன ஃபீச்சர்ஸ், அது ஏன் வந்து ஃபெயில் ஆச்சு அப்படிங்கிறது முழுசாக தெரிய வரும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கூடவே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலிமா வந்துடும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் தரப்பு வந்து ஆலோ அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து வாட்ஸ்அப்புக்கு காம்படிட்டராக லான்ச் பண்ணாங்க. அந்த ஆப்போட ஃபீச்சர்ஸ் வந்து இப்போ ஆரம்பிப்போம். அந்த ஆப்போட ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ரீப்ளே பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணும்போது நான் ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ்க்கு அன்அவைலபிளாக இருக்கும்போது இந்த மெசேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிசீவருக்கு சென்ட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மெசேஜ் எனக்கு அனுப்புறீங்க, எப்படி இருக்கீங்க, ஹாய் அவர் யூஸ் ஏதோ நான் அனுப்புறீங்க. அப்படி அனுப்பும்போது நான் வந்து பிஸியாக இருக்கேன், ஒரு 10 மினிட்ஸுக்கு பிஸியாக இருக்கேன் அப்படின்னா நான் இப்போ பிஸியாக ஒரு ஒர்க்கில் இருக்கேன், அப்புறமா கான்டாக்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா நான் வேலையில் இருக்கேன் அப்புறமா கான்டாக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கிட்டே அப்படின்னா நான் என்ன செட் பண்ணியிருக்கோன்னா அதை வந்து உங்களுக்கு அப்படியே ரிப்ளையாக வந்துடும். இந்த ஃபியூச்சர் நீங்கள் சொல்லலாம் ஜிபி வாட்ஸ்அப்லேயே இது இருக்கேப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ ஜிபி வாட்ஸ்அப் அப்படிங்கிறது சேஃபா அப்படிங்கிற ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ என்ன நீங்கள் பார்க்கல அப்படின்னா கார்ட்ஸில் கொடுக்குறத செக் பண்ணி பாருங்கள். அடுத்த ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஈமோஜிஸ் அண்ட் ஸ்டிக்கர்ஸ் வந்து இவங்க ஓனாக தயாரித்த ஈமோஜிஸ் அண்ட் ஸ்டிக்கர்ஸ் தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ வாட்ஸ்அப்பில் நீங்கள் யூஸ் பண்ணுறதாகட்டும், ஃபேஸ்புக்கில் நீங்கள் யூஸ் பண்ணுறதாகட்டும், இதெல்லாம் அவங்கவுங்க ஈமோஜிஸ் தான். பட் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரே இமோஜி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க எல்லாருமே ஒரே இமோஜியை யூஸ் பண்ணும்போதே கூகுளில் வந்து தனியாக அவங்களுக்குன்னு ஒரு இமோஜி கிரியேட் பண்ணி விட்டுருந்தாங்க. பட் ஏன் ஃபெயிலியர் ஆச்சு அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். அடுத்த ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் டு யுவர் queries. இப்போ வந்து நீங்கள் ஏதாச்சும் கேட்குறீங்க, பக்கத்தில் இருக்கிற தேட்டரில் இந்த மூவி வந்து எந்தெந்த ஷோ அவைலபிளாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் எம்பெட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்லேயே நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த தேட்டரில் இந்த டேட்டுக்கு இந்த ஷோ அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத அதை சொல்லிடும். ஸோ இது வந்து மூவிஸ் மட்டும் இல்லை, நீங்கள் ஹோட்டலாக இருக்கட்டும், அப்பாயின்மெண்ட், டாக்டர் அப்பாயின்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாருமே இதில் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி சைனாவில் வீசாட் அப்படிங்கிற ஒரு ஆப்பில் எல்லாமே இருக்குது. பட் கூகுள் ஆப்பை வந்து ஏன் நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணலை அப்படிங்கிறத என்னோட ஒரு கேள்வி. நான் இப்போ ஏன் யூஸ் பண்ணலை, நம்ம ஏன் யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கோம் அப்படிங்கிறத லாஸ்ட்டில் உங்களுக்கு நான் சொல்ல வரேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபியூச்சரை முடிச்சிருவோம். அடுத்த ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்காக்னிஜென்ட் மோடு. இப்போ நீங்கள் கூகுள் குரோமில் எப்படி இன்காக்னிஜென்ட் மோடு யூஸ் பண்ணுறீங்க, அது மாதிரி இதில் வந்து உங்களோட மெசேஜ் வந்து யாரோ ஒருத்தருக்கு உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கே மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து இந்த மெசேஜ்லாம் டெலிட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 10 மினிட்ஸ்க்கு வந்து அந்த நீங்கள் பண்ண எல்லா மெசேஜுமே இப்போ வந்து 350க்கு ஒரு மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா 4 o'clock வந்து நீங்கள் 350க்கு என்னென்ன மெசேஜ் பண்ணீங்களோ அந்த மெசேஜ் எல்லாமே டெலிட் ஆகிற மாதிரி இதில் ஒரு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 4 பேர் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரையும் அந்த கான்வர்சேஷனில் இன்க்ளூட் பண்ணிவிட்டு கூகுள் அசிஸ்டண்ட்டை இன்க்ளூட் பண்ணிவிட்டு ஒட்டுக்கா நீங்கள் வந்து கான்வர்சேஷன் பின் பண்ணலாம். இப்போ வந்து பக்கத்தில் இருக்கிற சினிமாஸில் என்ன ஓடிட்டு இருக்கு, என்னை பற்றி சொல்லு, உன்னை பற்றி சொல்லு. ஸோ அந்த மாதிரி கூகுள் அசிஸ்டன்ட் கிட்ட நீங்கள் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்க முடியுமோ அது எல்லாமே உங்கள் ஃப்ரெண்டே போய் சொன்னாலுமே சரி. இப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்ட் வந்து மழை பெய்யுதா அப்படின்னு கேட்குறீங்க, அங்கே மழை பெய்யல அப்படின்னு சொல்கிறாங்க. பட் உங்கள் ஃப்ரெண்டு வந்து போய் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, மழை பெய்யலடா அப்படின்னு போய் சொல்கிறாங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் கிட்ட நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அங்கே பெய்யுதா பெய்யலையா அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணிவிடும். இப்போ நான் சொன்ன எல்லா ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா இன்னமும் கூட வாட்ஸ்அப்பில் அவைலபிளாக கிடையாது. இப்போ கூகுள் வந்து இந்த ஆலோ ஆப்பில் ஏன் ஃபெயில் ஆனாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த டிசைன் வந்து அவ்வளோ யூசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த டிசைன் வந்து யாருக்குமே பிடிக்கல. பிகாஸ் இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் வந்து இப்போ தான் லான்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத வச்சுக்கோங்களேன். ஒரு 1 இயர் தான் லான்ச் ஆயிருக்கு. 1 இயர்லேயே இந்த ஃபியூச்சர்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி யூஐலாம் உங்களுக்கு கிடச்சிருக்குமா? இப்போ இருக்கிற யூஐ பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர்லேயே இந்த மாதிரி கிடச்சிருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. வாட்ஸ்அப் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத இங்கே ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கேன். இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது இங்கே ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கேன். ரெண்டத்தையும் நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்கள். ஒரு கம்பெனிஸ்லேருந்து ஒருத்தர் ஆப் லான்ச் பண்ணுறாங்க, அதில் வாட்ஸ்அப்பில் இல்லாத ஃபீச்சர்ஸ் வந்து அப்போவே அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஆப் வந்து நம்ம வரவேற்றிருக்கலாம். பட் ஒரு டிசைன் நல்லா இல்லை அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அதை குறை சொல்ல முடியாது. அடுத்த டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய காம்படிட்டர்ஸ் இருந்தாங்க. வாட்ஸ்அப் ஆகட்டும், டெலிகிராம் ஆகட்டும், ஹைக் ஆகட்டும். ஸோ அப்போ வந்து டெலிகிராம் இருந்தாங்களா அப்படிங்கிறது தெரியாது. பட் வைபர் அப்படிங்கிற ஒரு ஆப் இருந்தது, ஹைக் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது. இப்போவும் ஹைக் இருக்குது, பட் யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஹைக் வந்து மேட் இன் இந்தியா, பட் அதை யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ இந்த கூகுள் ஆலோ ஆப் வந்து இப்போது 2019 வந்து அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதை ஏன் ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யார் அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை, ப்ளஸ் வந்து அவங்களால அந்த மார்க்கெட்டை பிடிக்க முடியல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுளும் ஒரு சில இதில் ஃபெயில் ஆகுறாங்க. பட் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் இந்த ஆப் வந்து மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணி நம்ம வாட்ஸ்அப்பை பீட் பண்ணாமல் விட மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் இதில் அவ்வளோ ஃபீச்சர்ஸ் அந்த டைம்லேயே கொடுத்துருந்தாங்க.
இந்த டைமுக்கு இப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் என்னென்ன ஃபியூச்சர் வரும் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ அவ்வளோதான் guys, இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய டெக் வீடியோஸ், நிறைய ஆப் வீடியோஸ், நிறைய மொபைல் வீடியோஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்கள் சேனலுக்கு இதே சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. தேங்க்ஸ்.